ஆளுநர் மசோதாக்களை ஏன் நிறுத்தி வைக்கிறார் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தொடர்பாக வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கின் விசாரணையில் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தது. அதன் ஒரு பகுதியாக ஆளுநர் மசோதாக்களை ஏன் நிறுத்தி வைக்கிறார் என்று உச்சநீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் மசோதாக்களை ஏன் நிறுத்தி வைக்கிறார் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆளுநர் மீது தமிழ்நாடு அரசு சார்பில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நாளை காலை 10:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழக ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருந்த இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது தொடர்ந்து 2 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று நீதிபதிகள் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் ஆளுநருக்கு எதிராகவும் அமைந்திருக்கிறது. மத்திய அரசு மற்றும் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் பல்வேறு வாதங்களை முன்வைத்திருந்தனர். இந்த வாதங்களை எல்லாம் கேட்டிருந்த நீதிபதி ஆளுநர் ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 10 மசோதாக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கு என்ன காரணம் என்பதை விளக்க வேண்டும் என்று ஆளுநர் தரப்புக்கு உச்ச நீதிமன்றம் கண்டிப்போடு தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இன்று காலை மத்திய அரசுடைய வழக்கறிஞர் மற்றும் தமிழக அரசுடைய வழக்கறிஞர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதுல தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் ராகேஷ் திரிவேதி பேசும் அந்த கருத்துக்களை தெரிவிக்கும் போது, ஜனநாயகத்தினுடைய கூற்றுப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும். இந்த விவகாரத்துல ஆளுநர் முதலில் தனக்கு அனுப்பிய மசோதாவினுடைய தன்மை என்ன என்பதை தான் ஆராய்ந்திருக்க வேண்டும். எந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற ஆலோசனை பெற வேண்டும். ஆனால் தமிழ்நாடு மசோதா விவகாரத்தில் அவ்வாறு எதுவும் நடந்ததாக தெரியவில்லை என்றும், ஆளுநர் சட்டமன்றத்தின் மூலமாக அரசு எடுத்த மறு முடிவின் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட முடியாது என்றும், எந்த ஒரு மசோதா மீது முடிவு எடுக்க ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது, எதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என ஆளுநர் தன்னுடைய விருப்பத்தை புகுத்த முடியாது. மேலும் ஒரு மசோதாவை திரும்ப அனுப்பும் போது அதற்கான காரணத்தை கட்டாயமாக ஆளுநர் தெரிவித்திருக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு வாதங்கள் தமிழக அரசு சார்பாக முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அரசியல் சாசனம் கேள்வி எழுப்பும் போது அல்லது அரசியல் சாசனத்துக்கு முரணான வகையில இருக்கும் போது அந்த விவகாரத்தில் முடிவெடுத்து அதற்கான ஒரு பரிந்துரையை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்ற ஒரு வாதத்தையும் தமிழக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார். பல்வேறு மாநிலங்களில் ஆளுநருடைய செயல்பாடு என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதனை தமிழக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்த நிலையில இந்த வாதங்கள் எல்லாம் கேட்டிருந்த நீதிபதி இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் மீதான விசாரணையை நாளை காலை 10:30 மணி அளவில் ஒத்திவைத்திருக்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிக்கும் போது இந்த 10 மசோதாக்கள் மீதும் எந்த முடிவும் எடுக்காமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கு என்ன காரணம் என்பதை ஆளுநர் தரப்பு கண்டிப்பாக விளக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை கண்டிப்புடன் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்து இந்த வழக்கின் மீதான விசாரணை நாளை தினத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். திவ்யா.